சென்னையில் முதல் முறையாக தனியார் சிற்றுந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் உட்புறங்களை நகருடன் இணைக்கும் விதமாக இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக 11 வழித்தடங்களில் சிற்றுந்துகள் இயக்கப்பட உள்ளன. மொத்தமாக 72 வழித்தடங்களில் சிற்றுந்துகள் இயக்கப்பட உள்ளன. சிற்றுந்துகளுக்கான கட்டணம் ரூபாய் முதல் ரூபாய் வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதில் பள்ளிகள், மருத்துவமனைகள், சந்தைகள் உள்ளிட்ட முக்கிய இடங்களுக்கு இணைப்பு வசதி வழங்கப்பட உள்ளது. சென்னையைப் போலவே திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி பேருந்து நிறுத்தங்களில் வெளிச்சம் குறைவாக இருப்பதால் பயணிகளின் சிரமத்தை போக்க அனைத்து நிறுத்தங்களிலும் LED விளக்குகள் பொருத்தப்பட உள்ளன. இந்த திட்டத்திற்காக 3,16 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டு 614க்கும் மேற்பட்ட இடங்களில் விளக்குகள் பொருத்தும் பணிகள் முடிந்துள்ளதாக சென்னை மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை மாத இறுதிக்குள் 353 பேருந்து நிறுத்தங்களில் மின் விளக்குகள் அமைக்கும் பணிகள் நிறைவடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி முதற்கட்டமாக 70 பேருந்து நிறுத்தங்களில் ஸ்மார்ட் கேமராக்கள் சோதனை முயற்சியாக பொருத்தப்பட உள்ளதாகவும் மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ராமபுரத்தில் சாலையை விட தாழ்வாக உள்ள வீட்டிற்குள் மழை வெள்ளம் புகாமல் இருக்க குடியிருப்பு வாசி ஒருவர் மாற்று வழியை அணுகியுள்ளார். ராமபுரம் பக்தி வேதாந்த அவென்யூ பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவரின் 20 ஆண்டு பழமையான 3800 சதுர அடி வீடு காலப்போக்கில் சாலையை விட 2.5 அடி தாழ்ந்துவிட்டது. இதனால் மழைக்காலங்களில் வீட்டிற்குள் வெள்ளம் புகுவது வாடிக்கையாக இருந்துள்ளது. வெள்ளத்திலிருந்து தப்பிக்க ஜாக்கிகள் மூலம் வீடுகளை உயர்த்தும் தொழில்நுட்பம் மூலம் தனது வீட்டை உயர்த்த குமார் முடிவு செய்தார். இதற்காக விருக்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் கட்டுமான நிறுவனத்தை அணுகி வீட்டின் உயரத்தை 8 அடி உயர்த்தி தரும்படி கோரிக்கை வைத்தார். இதைத் தொடர்ந்து கடந்த 2 மாதங்களாக வீட்டின் உயரத்தை 8 அடி உயர்த்தும் பணி நடைபெற்று வருகிறது. 150 ஜாக்கிகள் உதவியோடு 50 பணியாளர்களை கொண்டு வீட்டை உயர்த்தும் பணி மேற்கொள்ளப்பட்டு தற்போது 70 விழுக்காடு பணிகள் நிறைவடைந்துள்ளன. மெரினா காமராஜர் சாலையை 8 வழிச்சாலையாக மாற்ற உள்ளதாக வெளியான தகவலை சென்னை மாநகராட்சி மறுத்திருக்கிறது. சாலை விரிவாக்கத்திற்காக உழைப்பாளர் சிலை முதல் கலங்கரை விளக்கம் வரையிலான தலைவர்களின் சிலைகள் அகற்றப்படும் என தகவல் வெளியானது. இந்நிலையில் தற்போது சாலையை விரிவாக்கும் திட்டம் எதுவும் இல்லை என மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பெரும்பாக்கத்தில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தில் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளில் மேற்கொள்ளப்பட்ட வெப்ப தடுப்பு வசதிகளுக்கு ஐநா பாராட்டு தெரிவித்திருக்கிறது. இந்த வெப்ப தடுப்பு பூச்சு காரணமாக கோடை காலத்தின் உச்சபட்ச சமயங்களில் கட்டடங்களின் உட்புற வெப்பநிலை 5 முதல் 8 டிகிரி செல்சியஸ் வரை குறைவாக இருக்கும் என்பது உறுதி செய்யப்பட்டது. சென்னையில் திருமணம் செய்து கொள்வதாக கூறி பெண்ணிடம் பண மோசடி செய்த ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் ஸ்ரீகாந்த் என்பவரை திருமங்கலம் காவல்துறையினர் கைது செய்தனர். 5 லட்சம் ரூபாய் பணத்தையும் 3 கிராம் தங்க மோதிரத்தையும் அந்த பெண்ணிடம் ஸ்ரீகாந்த் வாங்கியதாக கூறப்படுகிறது. இதில் 4.5 லட்சம் ரூபாய் பணத்தை அந்த நபர் கொடுத்துவிட்டதாகவும் எஞ்சிய 50,000த்தையும் தங்க மோதிரத்தையும் திருப்பித் தரவில்லை எனவும் அந்த பெண் புகாரில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் திருமண பேச்சை எடுத்தபோது தம்மை தகாத வார்த்தைகளால் ஸ்ரீகாந்த் திட்டியதாகவும் அந்த பெண் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் பெண்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ஸ்ரீகாந்தை கைது செய்து சிறையில் அடைத்தனர். நாற்பது வயதுக்கு மேற்பட்டோர்களுக்கான முதலாவது ஹாக்கி இந்தியா மாஸ்டர்ஸ் கோப்பை போட்டிகள் சென்னையில் நாளை தொடங்க உள்ளது. சென்னையில் உள்ள மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி மைதானத்தில் தமிழ்நாடு ஹாக்கி யூனிட் நடத்தும் போட்டியில் ஆண்கள் பிரிவில் 12 அணிகளும் பெண்கள் பிரிவில் 8 அணிகளும் என மொத்தம் 20 மாநில அணிகள் பங்கேற்கின்றன. இந்திய அணியின் முன்னாள் ஹாக்கி வீரர்களும் ஒலிம்பிக் வீரர்களும் தங்கள் மாநிலங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் பங்கேற்க உள்ளனர். தமிழ்நாடு அணியில் ஒலிம்பிக் போட்டியில் விளையாட உள்ள இந்திய வீரர் ஆடம் சிங்லேயர், முன்னாள் ஹாக்கி ஜூனியர் அணி வீரர் முத்துச்செல்வன் ஆகியோர் இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தில் மஞ்சள் துணிப்பை விற்பனை இயந்திரம் பழுதடைந்தது. 10 ரூபாய் செலுத்தியும் துணிப்பை வராததால் பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். இதனால் பழுதான இயந்திரத்தை அப்புறப்படுத்த வேண்டும் அல்லது சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். கோவையில் மதுபோதையில் நிதானமின்றி பள்ளத்தில் வேனை இறக்கிய ஓட்டுநர் அதன் உள்ளேயே மயங்கி கிடந்த வீடியோ இணையத்தில் பகிரப்பட்டு வருகிறது.
இருகூர் தண்ணீர் டேங்க் அருகே சாலையோரம் குடிநீருக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் வேன் ஒன்று சிக்கிய நிலையில் இருந்தது. இதையடுத்து அப்பகுதியினர் சென்று பார்த்தபோது வேன் ஓட்டுநர் மதுபோதையில் வேனுக்குள்ளேயே விழுந்து கிடப்பது தெரியவந்தது. தகவல் அறிந்த சிங்காநல்லூர் காவல்துறையினர் ஓட்டுநரை வேனிலிருந்து வெளியே கொண்டு வந்து பள்ளத்தில் சிக்கியிருந்த வேனையும் மீட்டனர். கோவை அருகே மழை நேரத்தில் மயில் ஒன்று தோகையை விரித்து ஆடிய ரம்யமான காட்சி இணையத்தில் பரவி வருகிறது. சரவணம்பட்டி காளப்பட்டி பகுதியில் உள்ள தென்னந்தோப்பு ஒன்றின் அருகே சாரல் மழை ஓய்ந்த நேரத்தில் மயில் ஒன்று தோகையை விரித்து ஆடிய காட்சியை அப்பகுதியை சேர்ந்த ஒருவர் வீடியோவாக எடுத்து வெளியிட்டுள்ளார். அகண்ட காவிரி பெருக்கெடுத்து பாயும் திருச்சியில் வேளாண்மை செய்ய முடியாமல் விளைநிலங்களை தரிசாய் போடும் நிலை காணப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். அவர்கள் முன்வைக்கும் பிரச்சினைகள் என்ன, அதற்கு என்ன தீர்வு சொல்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். பொன்னி நதியாம் காவிரியாறு பாய்ந்து செழிக்கும் திருச்சி மாவட்டம் விவசாயத்தால் வளம் கொழித்து வருகிறது. 1,20,000 ஏக்கர் பரப்பில் சாகுபடி நிலங்களில் நெல், வாழை உள்ளிட்ட பயிர்களை விளைவிக்கிறது திருச்சி மாவட்டம். விவசாயத்திற்கு பேர் போன திருச்சி மாவட்ட விவசாயிகள் விளைநிலங்களுக்கு இயந்திரங்களை கொண்டு செல்வதில் பெரும் சிக்கலை சந்திக்கின்றனர். மாடுகள் கட்டி உழுத காலம் மலையேறி போய்விட்டது. இப்போது எல்லாமே இயந்திரம்தான். உழுவதற்கான டிராக்டர் முதல் அறுவடைக்கான இயந்திரம் வரை விளைநிலங்களுக்கு கொண்டு செல்வதில் சிரமங்கள் இருப்பதாக கூறுகின்றனர். முன்னாடிலாம் ஏர்மாடு வச்சு உழுதாங்க. இப்ப ஏர்மாடுலாம் போயிடுச்சு. நவீன இயந்திரங்கள் மூலியமா தான் விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஆனா இயந்திரங்கள் செல்வதற்கான வழித்தடை எங்கேயுமே கிடையாது. வேளாண் பரப்புக்கு செல்றதுக்கு ஒரு டிராக்டர், உழுவுறதுக்கு டிராக்டர் கொண்டுகிட்டு போக முடியல. அறுவடை செய்யறதுக்கு அறுவடை இயந்திரம் கொண்டுகிட்டு போக முடியல. தார் சாலை கேட்கல, சிமெண்ட் சாலை கேட்கல, மண் சாலை, வேளாண் சாலை, இயந்திரங்கள் செல்வதற்கு உண்டான சாலையை தான் கேட்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் 70 விழுக்காடு இளைஞர்களும் 50 விழுக்காடு பெண்களும் விவசாயத்தில் இருந்து விலகி வேறு தொழில்களுக்கு மாறிவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இப்படியான சூழலில் இயந்திரங்களை விளைநிலங்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கான செலவுகள் மேலும் மேலும் அதிகரித்து சுமையும் அதிகரித்துள்ளதாக அவர்கள் கண்ணீர் சிந்துகின்றனர். எனவேதான் வேளாண் சாலை என்கிற யோசனையை முன்வைக்கின்றனர். 30 அடி அகலம் வரை இருக்க வேண்டிய வாய்க்கால்கள் ஆக்கிரமிப்புகளால் 6 அடி வரை சுருங்கிவிட்டதாக சுட்டிக்காட்டும் விவசாயிகள் அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி அதில் வேளாண் சாலை அமைத்து தரலாம் என்கிறார்கள். டிராக்டர் கொண்டு போனாலும் சரி, உழவடை கருவிகள் கொண்டு போனாலும் சரி, விவசாய விடுபொருள் கொண்டு போனாலும் சரி, விளைபொருள் கொண்டு போனாலும் சரி, அந்த கடைசி பகுதி வரைக்கும் பாதை வசதி இருந்தால் தான் நாங்கள் சிறப்பாக செய்ய முடியும். அதற்கான வசதி இல்லை. இந்த வாய்க்கால்களை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டு ஆக்கிரமிப்புகளை அகற்றி அதில் வேளாண் சாலைகள் அமைத்து கொடுத்தால் எங்களுக்கு கடமடை பகுதி வரைக்கும் வண்டி வாகனங்கள் செல்வதற்கு வசதியாக இருக்கும். இயந்திரங்களை கொண்டு செல்வதற்கான சாலை இல்லாததால் விளைநிலங்கள் தரிசாய் கிடப்பது குறித்து வேளாண் துறை அதிகாரிகளிடம் கேட்டோம். அப்போது உரிய ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பதில் கிடைத்தது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் செய்தியாளர் பிருந்தா ஸ்ரீ ஹரீஷ். இஸ்ரேலின் ஆதரவு நிலைப்பாடு என்பது இந்தியாவுக்கு பாதுகாப்பானது அல்ல என விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடந்த 11 ஆண்டுகளில் பாஜக தலைமையிலான மத்திய அரசு இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் இருந்து வரக்கூடிய தாக்குதல்களை விட பாஜகவின் கொள்கை நிலைப்பாடுதான் மக்களுக்கு தீங்காக இருந்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். இஸ்ரேலின் ஆதரவு நிலைப்பாட்டை தவிர்த்து அந்நாட்டு அரசை இந்தியா கண்டிக்க வேண்டும் என திருமாவளவன் கேட்டுக் கொண்டார். பனைமரம் ஏறி சீமான் கள்ளி இறக்கியதை வரவேற்பதாக பாரதிய ஜனதா மூத்த தலைவர் ராஜா தெரிவித்துள்ளார்.
ஜம்பு தீவு பிரகடனம் வெளியிட்ட மருதுபாண்டியர்களுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்வு திருச்சியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாரதிய ஜனதா மூத்த தலைவர் ஹெச் ராஜா, தமிழக அரசு மதுபான கடையை திறப்பதிலேயே குறியாக உள்ளதாக தெரிவித்தார். கள்ளுக்கடைகளை திறந்தால் அரசு வருமானம் பாதிக்கப்படும் என்பதால் அனுமதி மறுத்து வருவதாக குற்றம் சாட்டினார். சென்னை திருவேற்காடு நகராட்சியில் 45 லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட பூங்கா உரிய பராமரிப்பு இன்றி குதிரை மேய்க்கும் இடமாக மாறிவிட்டது. 2019ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் காயத்ரி நகரில் இந்த சிறுவர் பூங்கா அமைக்கப்பட்டது. விளையாட்டு திடல், உடற்பயிற்சி உபகரணங்கள், நடைபயிற்சி பாதை, கழிப்பறை உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் கூடியதாக இந்த பூங்கா இருந்தது. ஆனால் தற்போது முறையான பராமரிப்பு இல்லாததால் உபகரணங்கள் பழுதாகி உடைந்து காயலாங்கடை போல காட்சியளிக்கிறது. நடைபாதைகளில் புல், கொடிகள் முளைத்து நடைபயிற்சி மேற்கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறது. இதற்கெல்லாம் மேலாக அருகே கால்நடை வளர்ப்பவர்கள் பூங்காவை தற்போது குதிரை மேய்க்கும் இடமாக மாற்றி பயன்படுத்தி வருகின்றனர். சிதிலமடைந்து காணப்படும் பூங்காவை சீர் செய்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். ரயிலில் மூதாட்டி தவறவிட்ட பணப்பையை மீட்ட ரயில்வே காவல்துறையினர் அதை அவரிடம் ஒப்படைத்தனர். சென்னை மயிலாப்பூரைச் சேர்ந்த 67 வயது மூதாட்டி வர்கீஸ் ராஜம் ஆவடி ரயிலில் 1,32,000 ரூபாயுடன் இருந்த பணப்பையை தவறவிட்டுள்ளார். புகார் அளித்த 1 மணி நேரத்திற்குள் வில்லிவாக்கம் ரயில்வே ஆய்வாளர் பிரவீன் தலைமையிலான ரயில்வே காவலர்கள் பையை மீட்டு மூதாட்டியிடம் ஒப்படைத்தனர். தனது பணத்தை மீட்டு தந்த ரயில்வே காவல்துறைக்கு மூதாட்டி நெகிழ்ச்சியுடன் நன்றி கூறியுள்ளார். சென்னை அடுத்த மதுரவாயலில் சட்டவிரோதமாக மது வகைகள், புகையிலை மற்றும் குட்கா பொருட்களை விற்ற 2 பேர் கைது செய்யப்பட்டனர். அம்பேத்கர் நகர் பகுதியில் சந்தேகத்துக்கிடமான வகையில் நின்று கொண்டிருந்த 2 பேரை பிடித்து விசாரணை செய்ததில் அவர்கள் தடை செய்யப்பட்ட பொருட்களை விற்று வந்தது தெரியவந்தது. செந்தில்குமார், சந்தோஷ்குமார் ஆகியோரை கைது செய்த காவல்துறையினர் 23 கிலோ குட்கா மற்றும் 14 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். சென்னை திருவேற்காட்டில் கல்லூரி மாணவரிடம் தங்கச்சங்கிலியை பறித்துச் சென்ற 2 கைது செய்யப்பட்டனர். விசாரணையில் இவர்கள் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்துள்ளது. அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த காவல்துறையினர் வில்லிவாக்கம் தாதாங்குப்பத்தைச் சேர்ந்த முகமது ஜாஃபர், கிஷோர்குமார் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து கல்லூரி மாணவரின் தங்கச்சங்கிலி உட்பட 7 சவரன் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிறையில் உள்ள 27 பேரையும் நேரில் ஆஜர்படுத்த சென்னை முதன்மை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஆண்டு சென்னையில் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் நாகேந்திரன், அவரின் மகன் அஸ்வத்தாமன், பொன்னை பாலு உள்ளிட்ட 27 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த வழக்கு சென்னை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் முன் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது நாகேந்திரன், அஸ்வத்தாமன் உள்ளிட்ட 27 பேர் சிறையில் இருந்தவாறு காணொலி மூலம் ஆஜராகினர். அடுத்த விசாரணையின் போது குற்றம் சாட்டப்பட்ட 27 பேரையும் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர்படுத்த காவல்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஜூன் 30ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். சென்னை திருவொற்றியூரில் மின்மாற்றி வெடித்ததால் 1 மணி நேரத்திற்கு மேலாக மின் விநியோகம் பாதிக்கப்பட்டது. காலடிப்பேட்டை மார்க்கெட் பகுதியில் உள்ள மின்மாற்றி உயர் அழுத்தம் தாழாமல் திடீரென்று வெடித்தது. இதனால் மார்க்கெட் லைன், ஜான் டிரைவர் தெரு, திருப்பூர் சுந்தரி நகர், வன்னியர் தெரு, எழுத்துக்காரன் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மின் விநியோகம் தடைபட்டது. தகவல் அறிந்து சென்ற மின்வாரிய ஊழியர்கள் மின்மாற்றியை சீரமைத்தனர். இந்த பணிகளின் காரணமாக திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மதுரையைச் சேர்ந்த அறிவியல் கண்டுபிடிப்பாளர் ஒருவர் இல்லத்தரசிகளுக்கு உதவும் விதமாக பல்வேறு சாதனங்களை வடிவமைத்து வருகிறார். அவரது சமீபத்திய கண்டுபிடிப்பு இல்லத்தரசிகளின் சுமையை பெருமளவு குறைக்கும் விதமாக அமைந்துள்ளது. மதுரை பிபி குளத்தைச் சேர்ந்த இவரது பெயர் அப்துல் ரசாக். தேவைகள்தான் கண்டுபிடிப்புகளுக்கு தாய் என்ற வகையில் அன்றாட வேலைகளை எளிதாக செய்வதற்கான சாதனங்களை புதிதாக வடிவமைத்து வருகிறார். இதுவரை 58 புதிய கண்டுபிடிப்புகளை உலகிற்கு அளித்துள்ளார். ராணுவ வீரர்களுக்கும் ரயில்வே தண்டவாள பராமரிப்புக்கும் புதிய கண்டுபிடிப்புகளின் மூலம் சேவையாற்றியுள்ளார் அப்துல் ரசாக். தண்டவாள வரிசையில் கண்டுபிடிக்கிற கருவி, ராணுவத்துக்கு பனிக்கோட்டு, இந்த மாதிரி ஒரு 58 வகையான கண்டுபிடிப்பு. அதுபோக கார்பரேஷனுக்கு எங்கே பிளாக் ஆச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிற கருவி,
இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிச்சிருக்கேன். ஆட்டுக்கொட்டலை சுத்தம் பண்ணுற கருவி, பாத்திரம் வளர்க்குற கருவி, டாய்லெட் சுத்தம் பண்ணுற கருவி, இந்த மாதிரி நிறைய பெண்களுக்கு எது எது தேவைப்படுதோ அதெல்லாம் பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி கண்டுபிடிச்சிருக்கேன். என்னோடய கண்டுபிடிப்பு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ஏழை பாலைகளுக்காக அதை மைண்டில் வச்சு தான் நிறைய கண்டுபிடிச்சிருக்கேன் நான். புதிய புதிய கண்டுபிடிப்புகளுக்காக 2009ஆம் ஆண்டு இவருக்கு தேசிய விருது வழங்கி பாராட்டியுள்ளார் அப்போதைய குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல். அடுத்தடுத்து எளிமையான சாதனங்களை வடிவமைத்து வியக்க வைத்து வரும் அப்துல் ரசாக்கின் புதிய கண்டுபிடிப்பு குக்கர் விசில் கவுண்டிங் மிஷின். அடுப்பில் வைத்திருக்கும் குக்கர் வெளியிடும் விசிலின் எண்ணிக்கையை காட்டுகிறது இந்த சாதனம். விசில் வர்றதை மறந்துட்டோம்னா நம்பரை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா ஒன்று பண்ணோம். அப்புறம் அதுக்குன்னு ஒரு டிஜிட்டல் ஒரு நம்பர் ஒன்று, கவுண்டிங் நம்பர் ஒன்று வாங்கி அதில் ஃபிட் பண்ணேன். ஒரு விசில் வந்தோடனே டச் ஆனோடனே என்ன செய்யணும், ஒரு நம்பர் காமிக்கும். ரெண்டாவது விசில் டச் ஆனோடனே இன்னொரு நம்பர் காமிக்கும். அந்த மாதிரி நம்பர் அடுத்தடுத்து காமிச்சிக்கிட்டே இருக்கும். எத்தனை விசில் வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. அது யூஸ்ஃபுல்லாக. இப்போ விசில் 1, 2 நம்பர் வச்சுருக்காங்க. அது நம்பர் பார்த்து 3 விசில்னா 3 விசில் ஆஃப் ஆயிடும் அதுவாக. அதனால் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நாங்கள் அந்த பக்கம் போயிட்டால் தெரிய மாட்டேங்குது 2 வருதா 4 வருதான்னு. சமையலறையில் இல்லத்தரசிகள் சந்திக்கும் சிரமங்களை தீர்க்கும் இந்த புதிய சாதனத்தை வெறும் 200 ரூபாய் செலவில் வடிவமைத்துள்ளார் அப்துல் ரசாக். தனியார் பள்ளி ஒன்றில் அறிவியல் ஆசிரியராக உள்ள இவர் தனது மாணாக்கரை அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்காக பயிற்றுவித்து வருகிறார். இதன் பலனாக இவரது மாணாக்கர் வடிவமைத்த 8 விதமான சாதனங்கள் தேசிய விருதுகளை பெற்றுள்ளன. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லட்சுமணனுடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ். தொடர்ந்து வரும் செய்திகளை நீ அடுத்தடுத்து பார்க்கலாம். மதுரையில் சங்க தமிழ் காட்சி கூடத்தின் சுவரில் இடம்பெற்றுள்ள வண்ண ஓவியங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை எழுந்துள்ளது. மதுரையில் காந்தி மியூசியம் சாலையில் சங்க தமிழ் காட்சி கூடம் அமைந்துள்ளது. தமிழ் வளர்ச்சித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த மையத்தின் சுற்றுச்சுவரில் ஜல்லிக்கட்டு உள்ளிட்ட சங்க இலக்கிய காட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன. பழந்தமிழர்களின் பெருமைகளை பறைசாற்றும் விதமாக நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு, பரிபாடல், 10 உள்ளிட்ட பாடல்களில் வரும் காட்சிகள் வண்ண வண்ண ஓவியங்களாக 2016ஆம் ஆண்டில் வரையப்பட்டன. ஆனால் இந்த ஓவியங்கள் தற்போது பொலிவிழந்து காணப்படுகின்றன. மேலும் ஓவியங்களை மறைக்கும் விதமாக வாகனங்கள் நிறுத்தப்படுகின்றன. எனவே தமிழ் இலக்கிய ஓவியங்களை உரிய முறையில் பாரம்பரியத்தோடு பராமரிப்பதோடு அங்கு வாகனங்களை நிறுத்தாமல் தடுக்கவும் நடவடிக்கை எடுக்குமாறு மதுரை மக்கள் கோருகின்றனர். சென்னை அம்பத்தூர் அருகே கிறிஸ்துவ ஆலயத்தில் பணியாற்றிய ஏசுதாஸ் என்பவர் 3 சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்துள்ளது. வாட்ஸ்அப் கால் மூலம் ஆசை வார்த்தை கூறி சிறுவர்களை வரவழைத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக சிறுவர்கள் பெற்றோரிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து பெற்றோர்கள் அளித்த புகாரின் பேரில் ஏசுதாஸ் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவரை தேடி வருகின்றனர். திருச்சி அடுத்த பன்னாங்கொம்பில் மாரியம்மன், பகவதியம்மன் கோயில்களில் திருவிழா நடத்த அனுமதி கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இருதரப்பு பிரச்சினை காரணமாக திருவிழாவுக்கு வருவாய்த்துறை அனுமதி வழங்கியது. ஆனால் ஒரு தரப்பைச் சேர்ந்த மக்கள் திருவிழா நடத்த வேண்டும் என கூறி போராட்டம் நடத்தினர். அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு பிறகு மறியல் கைவிடப்பட்டது. திருச்சி ரயில்வே குட் ஷெட்டில் பணியாற்றும் சுமை தூக்கும் ஊழியர்கள் கடந்த சில மாதங்களாக வேலையின்றி தவிப்பதாக கூறி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல மேலாளர் அலுவலகம் முன்பாக திரண்ட அவர்கள் கோரிக்கைகளை முன்வைத்து முழக்கமிட்டனர். நுகர்பொருள் வாணிபக் கழகம் கொள்முதல் செய்யும் நெல் மூட்டைகளை திருச்சி குட்ஷெட்டுக்கு கொண்டு வந்து லாரிகளில் ஏற்ற வழிவகை செய்யுமாறு கோரி மண்டல மேலாளரிடம் மனு அளித்தனர்.